செத்து போறதுக்கு நாங்க துணிவோமே தவிர பாஜகவுடைய பக்கம் எந்த காலத்திலும் போக மாட்டோம். யார் இந்த மாதிரியான வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இத்தனை உழைப்பிற்கு பின்பு பீகார் மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க துவங்கியிருக்கிறது. திடீரென்று இந்த செய்திகள் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம். நாங்கள் முற்றிலும் முறித்து விட்டோம். அப்படி இருக்கையில் எங்கிருந்து இப்படி செய்திகள் வெளியிடுகிறார்கள் என்று தெரியவில்லை. நான் என்ன அவ்வளவு மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். செத்து போறதுக்கு நாங்க துணிவோமே தவிர பாஜகவுடைய பக்கம் எந்த காலத்திலும் போக மாட்டோம். யார் இந்த மாதிரியான வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இத்தனை உழைப்பிற்கு பின்பு பீகார் மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க துவங்கி இருக்கிறது. திடீரென்று இந்த செய்திகள் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம். நாங்கள் முற்றிலும் முறித்து விட்டோம். அப்படி இருக்கையில் எங்கிருந்து இப்படி செய்திகள் வெளியிடுகிறார்கள் என்று தெரியவில்லை. நான் என்ன அவ்வளவு மட்டமான நபரா? இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே என்று செல்வதற்கு? இது கடந்த ஆண்டு நிதிஷ்குமார் சங்கிகளிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் சங்கிகள்கிட்ட போய் சேர போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பெரிய அளவுல பரவிச்சு. அந்த நேரத்தில் நிதிஷ்குமார் பேசியதுதான். இன்றைக்கு நிதிஷ்குமார் பாஜகவோடு இணைந்திருக்கிறார். மீண்டும் பீகாருடைய முதல்வராக தான் இருக்க வேண்டும் என்கிற அதிகார வெறிக்கு அவர் ஆட்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் லாலு பிரசாத் யாதவனுடைய மகள் அவர்களுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குப்பை தொட்டியில் குப்பை போய் சேர்ந்திருக்கிறது. குப்பை தொட்டி என்றால் பாஜக என்பது ஒரு குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியில குப்பை என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் போய் சேர்ந்திருக்கிறார். அவ்வளவுதான், அதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிதிஷ்குமாரை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்றேன். நான் இதே நிதிஷ்குமார் சில மாதங்களுக்கு முன்பு பாஜக, அதாவது மோடி RSS அடங்கிய பாஜக மாநில கட்சிகளை அழித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர் தான் இந்த நிதிஷ்குமார். இப்போ தன்னுடைய அதிகார வரிக்காக பாஜக கிட்ட போய் சேர்ந்திருக்கிறார். சரி, ஆனால் என்ன நிகழப்போகுது தெரியுமா? இப்ப கவர்னருடைய கோர்ட்ல பந்திருக்கு. கவர்னர் யாருடைய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பிஜேபி ஆளு. அவர் பிஜேபிக்கு சாதகமா தான் பேசுவார். ஆனால் நிதிஷ்குமாரால் ஒரு வருடம் கூட முதல்வராக அவரால் பதவி வகிக்க முடியாது. ஏன்னா நிதிஷ்குமாருடைய கட்சியில் இருக்கக்கூடிய 16 MLAக்கள் அவர் கட்சியை விட்டு எப்போது வேண்டுமானாலும் விலகலாம் என்கிற நிலைமைக்கு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்ப தேர்தல் நிபுணராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் நேற்றைய தினம் ஒரு சவால் விட்டிருக்காரு. நான் எழுதி தருகிறேன், பாராளுமன்ற தேர்தல் என்கிற ஒற்றை விஷயத்திற்காகத்தான் பாஜக நிதிஷ்குமாரை சேர்த்து கொள்கிறது. பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததும் நிதிஷ்குமாரை அவர்கள் வெளியேற்றுவார்கள். இதற்கு நான் இன்னொரு ஆதாரத்தை சொல்றேன். நான் நிதிஷ்குமாருடைய கட்சி கடந்த அதாவது நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தனிப்பெரும் கட்சியாக இருந்தது. பிஜேபியோடு கூட்டணி வைத்து ஏறத்தாழ 30 இடங்களை நிதிஷ்குமாருடைய கட்சி இழந்தது. அது மட்டுமல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே நிதிஷ்குமாருடைய கட்சியிலிருந்து பாஜக 20க்கும் அதிகமான MLAக்களை விலக்கி வாங்கியது. அந்த மாதிரியான ஒரு கட்சிகிட்ட போய் நிதிஷ்குமார் மீண்டும் தன்னுடைய பதவி ஆசைக்காக போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு வருடம் கூட நிதிஷ்குமாரால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பது மட்டுமல்ல, நிதிஷ்குமாருடைய கட்சி வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் அந்த கட்சி இருந்த சுவடே தெரியாமல் அழிக்கப்படும் என்பதுதான் உண்மை. நான் என்ன கேட்கிறேன்னா, எங்களுடைய சேனல்ல கூட நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்திய அரசியல்வாதிகள்லயே ஒருத்தருக்கு பச்சோந்தி அப்படின்னு பேர் கொடுத்தா யாரும் கொடுக்கலாம் அப்படின்னு.
95% மக்களும் கொடுத்த பெயர் நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடியவருக்கு தான். நான் கேட்கிறேன், நான் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான கூட்டணி இல்லையா, அது எதற்காக உருவாக்கப்பட்டது? இன்றைக்கு சங்க பரிவாரங்களால் இந்திய மக்களின் மனங்கள் பிளவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அது ஒரு பெரிய ஆபத்தாக வருங்கால சந்தையினருக்கு போய் முடியும் என்பதை உணர்ந்து கொண்டுதான் இந்தியா கூட்டணி என்கிற அந்த ஒரு மகத்தான வடிவம் உருவானது. அதுல உட்கார்ந்துக்கிட்டு இன்றைக்கு அதிலிருந்து வெளியேறி பாஜகவிற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை உலகம் மன்னிக்க போவதில்லை, மக்கள் மன்னிக்க போவதில்லை. இவரெல்லாம் நிச்சயமாக மக்களால் கடுமையாக தோற்கடிக்கப்படும். இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் தேர்தலில் நிற்பதற்கே தகுதியற்றவர்கள் என்கிற முறையில மக்கள் மிக முக்கியமான முடிவு எடுக்கணும். அது மக்கள் கையில தான் இருக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.